ஓ முருகா, வெற்றிவேல் முருகா, எனது அன்பு பிள்ளையே, திருச்செந்தூரிலிருந்து உன் அப்பன் முருகன் உன் வீடு தேடி வந்து உன்கிட்ட பேச வந்திருக்கேனா, இப்போ அதுக்கான கட்டாயம் வந்துடுச்சுன்றத புரிஞ்சுக்கோ. நீ எல்லாரிடமும் அதிகமாக அன்பு வைக்கிறாய், எல்லாரையும் உன் நல்லவங்கன்னு நம்பி யதார்த்தமாக வெகுளித்தனமாக இருக்கிற. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து கொண்டு அன்பையும் பாசத்தையும் கொடுக்கப்பார் என் செல்வமே. நீ யாரையும் அதிகமாக நம்ப வேண்டாம். ஏன்னா இங்கே இருக்கவங்க எல்லாருமே அவங்கவங்க தேவைகள் முடிஞ்ச பிறகு மனசாட்சியே இல்லாமல் உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இங்கு எல்லா உறவுகளுக்கும் அவர்கள் தேவைக்கானது என்பதும் இருக்கு. முதல்ல உன்னையும் உன் குடும்பத்தையும் பாரு. அவங்களுக்கு செய்ய வேண்டியதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் தேவைகளை முதல்ல நிறைவேற்று. தெய்வங்களுக்கு கூட தினமும் எல்லா விதமான பூஜைகளும் செய்யப்படுவதில்லை தானே. அதுக்கான காலம் வரும்போது தான் அதற்கு உண்டான பூஜை நடக்கிறது. அதே போலதான் உனக்கான காலம் வரும்போது உன்னை பாராட்டுவார்கள். உன் வாழ்க்கையும் மிக அற்புதமானதாய் அழகாய் வடிவமைக்கப்படும். அதுவரையிலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க பழகு என் செல்வமே. உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நிமிடத்திற்கு நிமிடம் மாறுவதில் கடிகாரத்தையே இந்த மனிதர்கள் தோற்கடித்து விட்டார்கள். ஆம், கடிகாரம் கூட நிமிஷத்துக்கு நிமிஷம்தான் மாறி அந்த முள்ளை நகர்த்தும். ஆனால் இங்கே இருக்க மனிதர்கள் நொடிக்கும் மிக குறுகிய காலத்திலேயே மனசில் அதையும் இதையும் மாற்றி மாற்றி யோசித்து ஒவ்வொரு நொடிக்கும் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. இவங்கக்கிட்ட பேசும்போது இவங்க சொல்கிறது தான் சரின்னு பேசுகிற மனிதர்கள் அடுத்த நொடியே அடுத்தவரிடம் பேசும்போது அவங்க சொல்கிறது தான் சரின்னு ஆளுக்கேற்றாற் போல பேசக்கூடியவர்களாக மாறிவிட்ட இந்த சமூகத்தில் நீ எப்போதும் எல்லாரிடத்திலும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டாம். சூழ்நிலை சந்தர்ப்பங்களுக்கு ஏற்றாற் போல உன்னுடைய வேலைகளை அமைச்சுக்கோ என் செல்வமே. மறக்க முடியாத வழியை யார் தருவார்கள் தெரியுமா? உன்னால் வெறுக்க முடியாத ஒருவரால் தான் உன்னால் மனசில் மறக்க முடியாத வழியையும் வேதனையும் கொடுக்க முடியும். ஏன்னா நீ தானே அவங்கள ரொம்ப விரும்பின. அவங்க தான் எல்லான்னு அவங்க மேலே நம்பிக்கை வச்ச, பாசம் வச்ச, அன்பு கொடுத்த. ஆனால் அப்படி நீ யாரை முழுவதுமாக நம்பினியோ, யார் மீது அன்பையும் பாசத்தையும் வைத்திருக்கிறாயோ அவர்கள்தான் நீ மிகவும் கஷ்டப்படக்கூடிய அளவுக்கு, உன் மனசில் வலியும் வேதனையும் தரக்கூடிய அளவுக்கு உனக்கான ஒரு துன்பத்தை தருவார்கள். என்ன பண்ணுறது? இங்கே நன்மை செய்து பழக்கப்பட்டவர்களை காட்டிலும் தீமை செய்து வளர்ந்தவர்களும் வாழ்ந்தவர்களும் அதிகமாக இருக்காங்க. ஆனால் என் அன்பு பிள்ளையான நீ நன்மையே செஞ்சு நல்லதையே நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது உனக்கு தீமை செய்ய யார் நினைத்தாலும் அவர்களை நான் விட்டு வைக்க மாட்டேன் என் செல்வமே. நீயும் உன் மனசில் எல்லாரையும் நல்லவங்க நினைக்கிற மாதிரி எல்லாரும் உன்னை நல்லவன் என புரிந்து கொள்ளக்கூடிய காலத்தை உன் அப்பன் முருகன் நான் உருவாக்குறேன். நிம்மதிங்கிறது உன்கிட்ட என்ன இருக்கோ அதை கொண்டு திருப்தி படுவது தானே தவிர உன்னிடம் இல்லாததிலும் நீ இழந்ததிலும் தேடுவது கிடையாது. ஒரு விஷயம் உன்கிட்ட இல்லைன்னு வச்சுக்குவோம், ஒரு விஷயத்தை நீ இழந்துட்டேன்னு வச்சுக்குவோம், திரும்ப அதை பற்றி ஏன் யோசிக்கிற? அது தானாக உன்னிடம் வந்து சேரும் என நம்பிக்கையை மட்டும் உன்னிடம் வைத்துக்கொண்டு இருப்பதை கொண்டு சிறப்பாய் உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. உன்னை புரிஞ்சு உன் கூடவே நடக்கிறதுக்கு ஒரு துணை இருந்தால் நீ சரிந்து விழாமல் வாழ்க்கையில் சாதித்து விடலாம் என் செல்வமே. என்ன, எல்லா ஆணோ பெண்ணோ அவர்களுடைய துணை சரியாக அமைந்தால் போதும். அவர்கள் வாழ்க்கையை வெற்றிகரமாக ஜெயிச்சு சந்தோஷமாக மன நிம்மதியோடு வாழ்ந்து விடலாம்னு நான் சொல்லியும் கூட எத்தனையோ பேர் தன்னுடைய துணையோடு சேர்ந்து அன்பாக அனுசரணையாக வாழ்கிறதுக்கு மறுக்கக்கூடியவர்களாக, அவர்கள் மனம் ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாகத்தான் இருக்காங்க. ஏன்னா ஒருத்தருக்குள்ள ஈகோவும் நீ பெருசா நான் பெருசான்ற எண்ணமும், நீ சொல்கிறத நான் ஏன் கேட்கணும், நான் சொல்கிறத நீ ஏன் கேட்கணுன்ற அந்த யோசனையும், என்னுடைய சம்பாத்தியம்தான் இந்த வீட்டை நடத்துது, என்னுடைய சம்பாத்தியம் தான் இந்த வீட்டை நடத்துதுன்ற அந்த போட்டியும் குடும்பத்தை நிம்மதியாக இருக்க விடாமல் பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறது தானே. உறவுகளை நேசிக்க தெரிந்த அளவிற்கு அவர்களிடமிருந்து ஒதுங்கி நிற்கவும் கற்றுக்கணும். ஏதாவது ஒரு நல்லது கெட்டது விசேஷம்னா நீ அவர்களிடம் போய் அன்பையும் பாசத்தையும் கொட்டுற. அதுக்கப்புறம் கூட நீ அடிக்கடி அவங்கள நினச்சிக்கிற. ஆனால் அவர்கள் அப்படி உன்னை நினைக்கிறார்களா என யோசித்து பார் என் செல்வமே. எப்போ தேவையோ அப்போ மட்டும்தான் வந்து பேசுவாங்க. காரியம் முடிஞ்ச பிறகு அவங்க திரும்பி போனாங்கன்னா நீ எங்கே இருக்க, எந்த திசையில் இருக்கன்னு கூட பார்க்குறது கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், உறவுகளை அருகில் பார்க்கும்போது அன்பை செலுத்தக்கூடிய நீ அவர்கள் இல்லாத போது அவர்களையே நினச்சி எண்ணி ஏங்கவும் வேண்டாம். அவர்கள் தேவைக்காக எப்படி தேடி வர்றாங்களோ அதே போல் நீயும் தேவை ஏற்படும் போது மட்டும், உனக்கான விஷயங்களை நீ சந்திக்கும் போது மட்டும் உறவுகளை நேசிக்க தெரிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத போது ஒதுங்கி இருக்கவும் கற்றுக்கோ. இல்லை அவங்க என்னுடைய சொந்தம்னு மீண்டும் மீண்டும் தேடி போய் பேசிக்கிட்டே இருந்தீன்னா உனக்கான மதிப்பும் மரியாதையும் அங்கே குறைஞ்சு போயிடும். ஏனெனில் இந்த உலகம் மிகவும் போலியானது என் செல்வமே.
யாரை வேண்டுமானாலும் சுலபமாக ஏமாத்திடலாம். ஆனால் யாரும் யாருடைய மனசாட்சியையும் ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. தப்பு செஞ்சவன் மனசில் எப்போதுமே ஒரு உறுத்தல் இருந்து கொண்டும் அவனை குத்தி காட்டி கொண்டும் தானே இருக்கிறது. எப்போவுமே நீயும் எதுக்காக தவறு செய்யக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன்னா, நீ என்னுடைய அன்பான செல்ல பிள்ளை. நீ ஒருபோதும் யாருக்கும் கெடுதலோ துரோகமோ நினச்சது கிடையாது. அப்படி இருக்கும்போது நன்மைகளை உனக்காக நான் செய்வதற்கு தயாராக இருக்கும் இந்த சூழ்நிலையில் தேவையில்லாமல் ஏதாவது ஒரு தவறு செஞ்சு நீ பாவத்தை சம்பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாம் எது நல்லதோ எது உண்மையோ அதை அவ்வளவு சுலபமாக நம்ப மாட்டார்கள். ஆனால் எது கெட்டதோ எது அடுத்தவங்களுக்கு தீவினையாய் முடியுமோ அதை முழுவதுமாக நம்பி முதல்ல போய் ஏமாந்து போவார்கள். உன் வாழ்க்கையிலே நீ அப்படித்தானே ஏமாந்திருக்கிறாய். நல்லதை மிக தாமதமாக நம்பும் நீ, உண்மையை மிக தாமதமாக புரிந்து கொள்ளும் நீ, கெட்டதையும் பொய்யையும் முதல்ல நம்பி ஏமாந்து போய் அப்புறம் மன கஷ்டத்தோடு வருத்தப்படுற. எல்லா பிரச்சனைகளுக்கும் இங்கு 3 வகையான தீர்வுகள் இருக்குன்றதை முதல்ல புரிஞ்சுக்கோ. ஒன்று, என்ன உன் வாழ்க்கையில் நடந்தாலும் இது எனக்கு பிடிக்கலை, அது எனக்கு வேணான்னு சொல்லாமல் நடப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்வது. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்களை உனக்கு உன் வாழ்க்கைக்கு ஏற்றாற்போல் மாற்ற முடியுமா என முயற்சி செய்வது. அப்படி மாற்ற முடியலைன்னு தெரியும் போது அதை பற்றி யோசித்து கவலைப்படுவதை விட்டு விடுவது. ஆம் என் செல்வமே, எது நடந்தாலும் அதை ஏற்றுக்க பாரு. ஏற்றுக்க முடியலைன்னா மாற்ற முயற்சி செய். மாற்ற முயற்சி செய்து முடியவில்லை என தெரியும் போது அதை நினைப்பதையும் யோசிப்பதையும் விட்டுட்டாலே உன் மனசு நிம்மதியாக இருக்கும். மாற்றவே முடியாத விஷயங்களை நினச்சி மனசில் வருத்தப்பட்டு வாழ்நாளை வீணாக்கக்கூடாது என் செல்வமே. எல்லா விஷயமும் நீ ஆசைப்பட்டவனே கிடைக்காதுங்கிறது உண்மைதான். ஆனால் அது கிடைக்கும்போது உனக்கு அந்த ஆசையே இல்லாமல் போய்விடுகிறதா? கவலைப்படாத. சீக்கிரமே உன்னுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னுடைய ஆசைகள் எல்லாம் அழகாய் அரங்கேறும்படி உன் அப்பன் முருகன் நான் செய்கிறேன். உன்னை விட்டு விலகிப்போன உறவு யாராக இருந்தாலும் நீ அவர்களை தேடி போக வேண்டாம் என் செல்வமே. அதே போல் உண்மையில உண்மையான அன்போடும் பாசத்தோடும் நம்பிக்கையோடும் யார் உன்னை தேடி வந்தாலும் நீ அவர்களை வெறுத்து ஒதுக்கவும் வேண்டாம். தேடி வர்ற உறவை ஏற்றுக்கோ. உன்னை விட்டு விலகி போகிற உறவை அவங்க போகிற போக்குலையே அப்படியே விட்டுடு. உன் வாழ்வில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினச்சினா தேவையில்லாத விஷயங்களை பேச வேணாம். தேவையில்லாததை பற்றி சிலரிடம் கேள்வி கேட்க வேணாம். அப்படி யாராவது உன்கிட்ட வந்து தேவையில்லாத விஷயங்களை பற்றி கேள்வி கேட்கும்போது நீ பதில் சொல்லவும் வேண்டாம். ஒரு சில உறவுகளிடம் பேசினா பிரச்சனை வரும்னு தெரிகிறது தானே, பிறகு எதுக்காக அவங்கக்கிட்ட பேச்சு வச்சுக்கிற? இப்படி சிலரிடம் பேசாமல் இருந்தாலும், சிலரிடம் பதில் சொல்லாமலும், சிலரிடம் கேள்வி கேட்காமலும் இருந்தாலுமே உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். யாருக்கிட்ட பேசணும், யாருக்கிட்ட பேசக்கூடாது, யாருக்கிட்ட கேள்வி கேட்கலாம், யார் கேள்வி கேட்டாலும் அமைதியாக பொறுமையாக அந்த இடத்துல இருந்துடணும், பதில் சொல்லக்கூடாதுன்றத நீதானே முடிவு செய்ய வேண்டும். இந்த முடிவை மட்டும் நீ சரியாக எடுத்துட்டினா போதும். உன் வாழ்க்கை காலாகாலத்துக்கும் நிம்மதியாக இருக்கும். இளமையில் நீ சேர்த்து வைக்கிற விஷயம் எல்லாம் நிச்சயமாக முதுமையில் உனக்கு கை கொடுக்கும். சேமிப்பை மட்டும் மறந்துவிடாதே என் செல்வமே. இப்போ வேணா நீ நினைக்கலாம், உன் குடும்பம் இருக்குது, உன் பிள்ளைங்க இருக்குது, அவங்கெல்லாம் நல்லா பார்த்துக்குவாங்கன்னு. ஆனால் எப்போதும் உனக்கென ஒரு சம்பாத்தியமோ அல்லது வருமானமோ அல்லது ஒரு சேமிப்போ இருக்கும்போது நீ தைரியமாக தலை நிமிர்ந்து வாழலாம். உனக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் நிச்சயம் குறையாமல் உன்னிடமே உனக்கு இருக்கும்.